ஜஸ்டின் பிரதர். பொன்வெள்ளியோ பேர் புகழோ பண ஆசையும் வீணல்ல ஒன் பாட்டு கேட்டுட்டு இருக்கீங்க. என்ன விஷயம் பிரதர், சொல்லுங்க. மேலே இருக்கிறார்களா பிரதர் திருப்பூர் சாலமன், அவருக்கும் அவரை போன்றவர்களுக்கும் இந்த பாட்டை நான் ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறேன். அதாவது இவர்களை போன்றவர்களுக்கு கடவுள் வந்து என் மூலமாக வந்து எச்சரிக்கிறார். எப்படின்னு கேட்பீங்க. அதாவது இவர் யூடியூப் வாயிலாக இவர் ஜஸ்டினை வந்து சாடி கொண்டிருக்கிறார். அங்கே சினிமா போட்டு போடுகிறார்கள், அவர் உங்களை விசுவாசிகளை ஏமாற்றி வஞ்சித்து காணிக்கையை சம்பாதித்து கொண்டிருக்கிறார்னு அவரை சாடி கொண்டிருக்கிறார். ஆனால் எக்ஸாக்டாக ஜஸ்டின் என்ன கள்ளப்போதனை திருத்துவ கள்ளப்போதனை வைத்திருக்காரோ அதே இதை தான் இவரும் வச்சிருக்காரு. அப்படின்னா இவர் அவரை சாடுறதுக்கு மேஜர் காரணம் என்ன? ரெண்டு பேரும் கூட்டு களவாணிகள். அடுத்ததாக ஜஸ்டினும் ஒன்மேன் ஆர்மியாக தான் சர்ச்சை வைத்து நடத்தி கொண்டு விசுவாசிகள்லாம் அடிமையாக வச்சுக்கிட்டே இருக்கார். எல்லா சர்ச்சிலையும் சிஎஸ்ஐயில் எப்படி அடிமையாக வச்சுருக்காங்களோ அதை தான் ஜஸ்டினும் பண்ணி கொண்டு இருக்கிறார். அதைத்தான் எக்ஸாக்டாக திருப்பூர் சாலமனும் ஒன்மேன் ஆர்மியாக அவர் சொல்கிறது தான் எது விசுவாசிகள் கேட்க மட்டும் தான் செய்யணும்னு அடிமையாக தான் இவரும் வச்சுருக்காரு. அப்படி என்றால் அவர்கள் வேறு விதமாய் பணம் சம்பாதிக்கிறார்கள், இவர் அவர்களை குற்றம் கண்டுபிடித்து இவர் பணம் சம்பாதிக்கிறார். அதாவது ஜஸ்டினை போன்றவர்கள் கூட ஈஸியாக கண்டுபிடித்திடலாம், ஆனால் இப்படி தந்திரமாக செயல்படுகிற திருப்பூர் சாலமனை போன்றவர்களை கண்டுபிடிப்பது கஷ்டம். அதற்காக தான் இந்த வீடியோ பதிவு மகேந்திரன். அதற்கு சிறந்த உதாரணமாக இவருடைய சபையில் உள்ள ஒருத்தரே கமெண்ட் பண்ணியிருந்தார். அதாவது அவர் சர்ச்சில் காணிக்கைலாம் வாங்க மாட்டார், ஆனால் கார்னரில் தான் காணிக்கை பெட்டி வச்சிருப்பார் அப்படின்னு சொல்கிறார். எனக்கு அதை சொல்லும்போது பரிசுத்தானர் என்ன உணர்த்தினார் என்றால், அதாவது மகேந்திரன், அதாவது டைரெக்டாக காணிக்கை எடுக்கிறதோட தந்திரமாக ஓரத்தில் ஒரு கார்னரில் காணிக்கை பெட்டி வச்சுருக்கோம் எவ்வளோ தந்திரமானமாக இருக்கும். அப்படின்னா டைரெக்டாக காணிக்கை எடுக்கிறவனோட ஓரமாக காணிக்கை பெட்டி வைத்திருக்கவன் தான் மிக தந்திரமானவன் என்பதை எனக்கு பரிசுத்தானர் கற்றுக் கொடுத்தார். அதைத்தான் மகேந்திரன் நான் உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன். அதாவது வேதத்தில் எங்கேயுமே விசுவாசிகளிடம் போதகர்கள் வந்து காணிக்கையை கேட்க வேதம் அலோவ் பண்ணவில்லை. அவர்களுக்கு காணிக்கை தேவையா? அவர்கள் யாரிடம் கேட்க வேண்டும்? கடவுளிடம் கேட்க வேண்டும். கடவுள் விசுவாசிகள் மனதிலேயே வந்து கொடுப்பார். ஆனால் இவர் ஓரமாக காணராக வைத்திருக்கிறது அப்படின்னா இவர் எவ்வளவு தந்திரமானவர் என்பதை மகேந்திரன் அறிந்து கொள்ள வேண்டும். சரியா சொன்னீங்க பிரதர். அதாவது ஒரே கடவுள் நமக்காக வந்து சிலுவையில் ரத்தம் சிந்தலை, வேற யாரோ ஒருத்தர் இன்னொரு கடவுளை வந்து ரத்தம் சிந்தினார், அதை இன்னொரு கடவுள் மேல வந்து பார்த்துட்டு இருந்தாருன்னு ஒரு தேவ தூஷணம் சொல்லி பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தையும் கேளுங்க. பிதா பூமிக்கு வந்தாருன்னு ஒரு வசனம் கூட இருக்காரு. ஆமாம் பிரதர், கேட்டேன். அதாவது பிதா வந்து நமக்காக வந்து சிலுவையில் ரத்தம் சிந்தலை அப்படின்னு சொல்றாரு. எவ்வளோ பெரிய தேவ தூஷணம் என்பதை நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது இப்போ வந்து ஒருத்தர் வீட்டில் ரெண்டு பையங்க இருக்காங்க, அவனுக்கு அப்பா இருக்காங்க. ஒரு பையன் வந்து ஒரு இதில் போய் சிக்கிக்கிட்டான், இல்லை ஒரு குழிக்கில் போய் சிக்கிக்கிட்டான். அவனை போய் காப்பாற்றணும். அப்படி காப்பாற்றுறதுக்கு அவங்க அப்பாவே டைரெக்டாக போய் அவனை காப்பாற்றுவாரா, இல்லை அவங்க அப்பா இன்னொரு பையனை உன் சகோதரன் வந்து சிக்கிட்டான் அதனால போய் இப்போ அவனை காப்பாற்றிடுவான்னு சொல்லுவாரா? அப்படி சொன்னாருன்னா அவர் உண்மையான அப்பாவாக இருக்க முடியுமா? அப்படின்னா ஒரு உண்மையான அப்பாவாக இருந்தனா அவங்க அப்பாவே என் பையன் சிக்கிக்கிட்டான்னு போய் அவங்க அப்பாவே தான் களத்தில் இறங்கி போய் காப்பாற்றுவார். அவர் தானே வந்து உண்மையான அப்பா. அதைத்தான் நமக்கு வந்து இயேசு கிறிஸ்து வந்து செஞ்சார். அவர் ஒருவரே கடவுள், அவர் வந்து நமக்காக சிலுவையில் வந்து ரத்தம் சிந்தினார். ஆனால் திருப்பூர் சாலமன் என்ன போதிக்கிறார் என்றால், இல்லை அவன் பையன் தான் வந்து காப்பாற்றினான்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்படின்னா மகேந்திரன், இது எவ்வளோ பெரிய தேவ தூஷணம் பார்த்தியா? இவங்க எல்லாருமே இதை திருத்துவத்தை எதுக்கு பிரித்து கொண்டிருக்காங்கன்னா பணத்துக்காக தான் பிரித்து கொண்டிருக்காங்க. அதாவது மகேந்திரன், நீயும் இதை குறித்து எக்ஸ்பிளைன் பண்ணு. யோவான்ல ஒரு வசனம் இருக்கு, 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை, ஆமா, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை கண்டார் அல்லது கண்டவர் அப்படின்னு தான் வசனம் எழுதப்பட்டிருக்கணும். ஏன்னா கண்டதில்லை, இவர் ஒருத்தர் தான் பார்த்திருக்காருன்னு சொல்லணும். ஆனா அங்க அப்படி சொல்லல. தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்க ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார்ன்றது. ஆமென். அப்ப காண்பது வேற, வெளிப்படுத்துறது வேற. ஆமா, இவர் வந்து பார்த்துட்டுலாம் வரல, இவர் தான் அவர் வந்து தன்னை வெளிப்படுத்துறாரு. மனுஷனா குமாரனாக மனுஷ ரூபத்துல வந்து வெளிப்படுத்துறாரு. வசனம் வந்து தெளிவா சொல்லுது, அவர் வந்து வெளிப்படுத்தினார்னு சொல்லுதே ஒழிய அவர் பார்த்துட்டு வந்தாருன்னு இங்க சொல்லல. திருத்துவக்காரங்க பார்த்துட்டு வந்தாருன்னு சொல்லுவாங்க போல. ஏன்னா பார்த்துட்டு வந்து ஏன்னா திருப்பூர் சாலமன் வந்து கொஞ்சமே மனம் திரும்பணும். ஏன்னா அவர் பேசுறதுலேயே ஒரு லாஜிக் கிடையாது. ஏன்னா திருத்துவ அனலாகி வந்து என்ன சொல்லுதுன்னா இவர் அவரே இல்லைன்னு சொல்லுது. நான் இப்போ அதைத்தான் நான் வந்து பிடிச்சிட்டு இருக்கோம். அங்கதான் வந்து அது வேதத்துக்கே முற்றிலும் எதிரானது. திருத்துவ அனலாகி இவர் அவரே இல்லைன்னு சொல்லுது. ஆனால் திருப்பூர் சாலமன் கடைசியில் எங்க கொண்டு வந்து முடிப்பாருன்னா ஒரே தேவன் தான், ஒரே தேவன் தான் முடிப்பாரு. ஆனான்னு இழுப்பாரு. அது என்ன ஆனான்னு இழுப்பது? ஒரே தேவன்னா ஒரே தேவன் ஸ்ட்ராங்கா இருக்கணும். எல்லாமே இவர் அவர் நோக்கி ஜெபம் பண்ணாரு, எல்லாமே இதுதான், ஆனா ஒரே தேவன் அப்படின்னு வந்து முடிக்கிறாரு.
ம், ம். எப்படி முடிக்க முடியும்? ஏன்னா எங்க திருத்துவ இவர் அவரே இல்லைன்னு சொல்லுது. இவர் அவரே இல்லைன்னு சொல்லும்போது அது எப்படி ஒரே தேவனா வர முடியும்? 2 தேவன் தான் நாங்க வர முடியும். இவருக்கும் அவருக்கும் இன்டர்லிங்கே இல்லைன்னு சொல்லப்படுது. இவருக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லைன்னா நம்ம 2 தேவன் தானே வரணும். இவங்க என்ன பண்ணுவாங்க? இவர் அவரே இல்லைன்னு திருத்துவ சொல்லுது. ஆனா ஒரே கடவுள். அது எப்படி அது மிஸ்மேட்ச்ல ஆகுது? ம், ம், ம். அப்படி நீ ஒரே தேவன் சொல்லக்கூடாது. அல்லாட்டி ஒரே தேவனா ஒரே தேவன்ல ஸ்ட்ராங்கா இரு. இல்ல 3 கடவுளா 3 கடவுள்னு பேரு. அப்படி நீ திருப்பூர் சாலமன் வந்து தெளிவா 2 கடவுளா போயிட்டு இருக்க. ஆனா சொல்ல வேண்டிய மட்டும் ஒரே தேவன்னா உன்னை இப்படிதான் போதிக்க கடவுள் அழைச்சிருக்காரா? ம், ம். கடவுளுடைய வேதத்துல இருந்து விளையாடக்கூடாது. திருப்பூர் சாலமனை தெரிஞ்சா பேசணும், இல்லைன்னா பேசாம இருக்கணும். கடவுளை நியாய தீர்ப்புக்கு நீ தான் முதல் ஆளா போய் நிற்ப. ம், ம், ம். அதான் உடனே மனம் திரும்பு. எதுக்கு ஒரே கடவுள்னு பேசுறாங்கன்னா பணம் சம்பாதிக்கிறதுக்கு. சரி, எதுக்கு 2 கடவுள பேசுறாங்கன்னா அவர் யாருன்னு புரிஞ்சுக்கிட கூடாதுன்றதுக்காக. சரி. யாருன்னு புரிஞ்சுக்கிட்டா தான் இவன்கிட்ட எதுக்கு பணத்தை இவன் கொடுத்து போறான். ஆமா, அவன் கடவுளை பிடிச்சி அவன் தனியா போயிடுவானே. போயிடுவானே. அப்படி புரிஞ்சுக்கவே கூடாதுன்றதுக்காக தான் 2 கடவுள். அவனதான் இவன் அவனுக்கு அடிமையா உட்காந்துருப்பான். விசுவாசி வந்து திருப்பூர் சாலமோன்னு மாதிரி ஆட்களுக்கு அடிமையா இருப்பாங்க. அதனால எல்லாம் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பப்ப இவன் நம்பி போனது ஒரே கடவுள் தான் நம்பி போயிருப்பான். கீழே உட்காந்துருக்கவன் போறான் நம்பி உட்காந்துருக்கிறது ஒரு கடவுள் தான் நம்பி உட்காந்துருப்பான். ஆனா இவன் என்ன பேசுறேனே புரியாம உட்காந்து கேட்டுக்கிட்டே இருப்பான். 2 கடவுள், அவன் 2 கடவுள் பேசிட்டு இருக்கான்ற மேட்டரே இவங்களுக்கு புரியாது. ஆமா ஆமா. அவன் எப்பயாவது ஒரு கடவுள் சொல்லுவான், பாத்தீங்கன்னா அது காசை கொடுத்து வந்துருவான். சரி, கடவுள் நம்ம ஒரு கடவுள் தான் சொல்லிட்டு இருக்காரு போல இருக்குன்ட்டு நுட்பமா தெரியும் 2 கடவுளை பேசிட்டு இருக்கான். ஜெகா விட்னஸ் வந்து அவனாவது நான் இதான்ப்பா கோட்பாடுன்னு சொல்லி அதை வச்சு சாங்க அதுலயே போய்கிட்டு இருப்பான். ஆர்டிகிள்ஸ் கொடுப்பான், வீடியோ போடுவான், இதே பண்றேன். இவனுங்க எதையுமே பண்ண மாட்டானு. அவனை விட ஓரளவுக்கு அவனோட மிக தந்திரமானவன் இவன் தான். அது நீங்க பெர்ஃபெக்டா கண்டுபிடிக்கணும்னா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இதுக்குள்ள நீங்க இவங்க கண்டுபிடிக்கவே விட மாட்டாங்க. அவ்வளவு தூரத்துக்கு டாக்டிக்ஸ் பண்ணி ஆமா, அவ்வளவு தூரத்துக்கு பிசாசனுடைய சூழ்ச்சி சந்திரமா விசுவாசிகளை பிடிக்க வைக்கிறதுக்கு. விசுவாசிகளை போதகர்களுக்கு அடிமையாகி வைக்கணும். இவங்க கிறிஸ்துவ கிட்ட பேரக்கூடாது. ஆமா, சிம்பிள். இவங்களோட வேலை திருத்துவ போதகர்களோட வேலை. எவனுமே கிறிஸ்துவ கிட்ட பேரக்கூடாது, என்கிட்ட தான் வரணும். இதுல தெளிவா முழு கான்சென்ட்ரேஷனோட இவங்க செயல்படுறாங்க. அதாவது இவங்க வந்து விசுவாசிகள் வந்து கிறிஸ்துவுக்கு மகனாவும் மகளாவும் ஆக்க விரும்பல. தங்களுக்கு தாங்களே விசுவாசிகளை மகனாவும் மகளாவும் ஆக்கிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் அந்த உண்மை. விசுவாசிகளுக்கு அப்பா வந்து போதகர் மாதிரி ஆக்கிட்டாங்க. ஆனா விசுவாசிகளுக்கு அப்பாங்கிறது இயேசு கிறிஸ்துங்கிறத இவங்க மறைச்சிக்கிட்டு இருக்காங்க. கிறிஸ்துவோட இடத்துல இன்னைக்கு இவங்க நின்றுகிட்டு ஆண்டவர் சொல்றாரு, கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகரா இருக்கிறார். ஆமா, இவங்க போதகரோட இடத்துல நிக்கிறாங்க. தட் மீன்ஸ் இவங்க தான் கிறிஸ்துவ நின்னுக்கிறாங்க. இவங்களே காட்டிக்கிறாங்க. கிறிஸ்துவ காட்டி பிதாவா அவரை தான் காட்டணும். இவங்க கிறிஸ்துவாவும் தன்னை காட்டி பிதாவாவும் தன்னை காட்டிக்கிறாங்க. ஆவிக்குரிய தகப்பன் எந்த ஆவிக்குரிய தகப்பனா சொத்தை எழுதி வைப்பானா இவனுக்கு? அது எந்த ஆவிக்குரிய தப்பா உயிரை கொடுப்பானா? அப்போ அது மட்டும் இல்லாம இவங்க வில்லியம் கேரி, சீகன் பால் இவங்களோட பெருமையை பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய பெருமையை பாராட்டவா வேதம் சொல்லுது. ரோமன் கத்தோலிக்காரன் பண்ணிட்டு இருக்கான். சேவியர் சென்ட் ஜோசப்னு வச்சு அவனோட மகிமையும் இதையும் புகழையும் பாடிட்டு இருக்கான். வேதம் அப்படியே பாராட்ட சொல்லுது. வில்லியம் கேரியை உனக்காண்டி வந்து சிலுவையில் மறிச்சான். சீகன் பால் உனக்காண்டி மறிச்சானா? உனக்கு யாருப்பா மறிச்சா? உனக்கு யாரு பிதா? உனக்கு யாரு கடவுள்? அவரை மாத்திரம்தான் மகிமையும், அவருக்கு தான் மகிமையும் துதியும் கனமும் உண்டாகாதாக. அவரை குறிச்சு மட்டும் பாசு. அவன் நல்லது செஞ்சுட்டான், இவன் நல்லது செஞ்சுட்டான், இவனை குறிச்சு என் பேசுனா அதுவும் விக்கிரக ஆராதனை. இப்ப நான் இருக்கேன், என்னுடைய புகழ்ச்சியை ஒருத்தன் பாடிக்கிட்டு இருந்தா அது விக்கிரக ஆராதனை தானே. இப்ப நீ மகேந்திரன் இருக்க, நீ செத்ததுக்கு அப்புறம் ஒன்ன குறிச்சு ஒருத்தன் பாடிட்டு இருந்தா அது அவனுக்கு விக்கிரகம் தான். அது பவுலை குறிச்சு ஒருத்தன் பாடிட்டு இருந்தா அது விக்கிரகம் தான். அதானே பவுலை எழுதுறாரு. அப்படின்னா இவங்க ஃபுல்லா அவ்வளவு பேரும் விக்கிரக ஆராதனை பண்ணி கொண்டு இருக்காங்க. தயவு கூர்ந்து இவங்க அத்தனை பேரும் மனம் திரும்பிடணும். நம்மகிட்ட இருந்து வர்ற அவங்களுக்கு வந்து எச்சரிக்கை கிறிஸ்துவின் இடத்திலிருந்து. இது சும்மா ஒரு அற்பமான அவங்க நினைச்சு விடுறாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு டைம் கிடைக்கப்படாது. இது விளையாட்டு காரியம் கிடையாது. இது அவருடைய பிரமாணங்களுக்கே எதிராக நீங்க போயிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு கடவுள் வந்து சும்மா விட மாட்டாரு. சரி மகேந்திரன், மழை வர்ற மாதிரி இருக்கு, நம்ம கிளம்புவோம். இவங்களாம் மனம் திரும்புவாங்கன்னு நான் கிறிஸ்துவுக்களாக நம்புகிறேன். ஆமேன்.